நண்பர்களே, நான் உங்கள் நண்பன். இன்று வருஷத்தின் லாஸ்ட் நாள், 2024 லாஸ்ட் நாள். இந்த நாளை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் வேலையிட்டு வந்தவுடனே உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது, இன்றைய காலத்தில் எப்படி முதியவர்கள், இளைஞர்கள் நடக்கும் முறைகள், எப்படி ஒரு பழக்க வழக்கங்கள், இவைகள் எல்லாம் இப்போது நான் வேலைக்கு வரும்போது எனக்கு நடந்த சம்பவத்தை உங்களிடம் நான் கூறுகிறேன். அதில் உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும், சில விஷயங்கள் நாமளாக தெரிஞ்சுக்கணும். அதாவது, என் வாழ்க்கையில் நடந்ததைத்தான் நான் உங்களிடம் கூறுகிறேன். நடக்காத எதுவுமே நான் கூறவிடவில்லை. என்னுடைய இப்போ டைம், நான் வேலையை விட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்கள, எனக்கு கிட்டத்தட்ட நம்ம பாட்டி பஜாருக்கு முன்னாடி கல்யாண ஜூவல் இருக்குது. அந்த ஜூவலை வரும்போது நான் சைக்கிளில் தான் வருகிறேன். எனக்கு பின்னால் வந்த ஒரு நபர் என் சைக்கிளை இடித்து விட்டார். நான் திரும்பி பார்க்கும்போது கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன், பின்னாடி 2-3 பேர் நவுந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி நான் திரும்பி பார்த்து ஸ்டார்ட் ஆகிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒரு பெரிய அம்மாவை வைத்துக்கொண்டு இளைஞன், சின்ன வயசு பையன் எனக்கு பின்னாடி நின்னாப்புல. அதனால நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏப்பா சைக்கிள் இடிக்கிற, சைக்கிள் தாங்குமா அப்படின்னு. அவர் அதுக்கு பதில் சொல்கிறார், நான் இடிக்கலண்ணா அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சரி, நான் எதுவுமே சொல்லிக்கலை. உங்களுக்கு சிக்னல் மூவ் ஆகிடுச்சு, நானும் கிளம்பிட்டேன். ஆனால் நான் சைக்கிளில் வர்றேன், அவர் பைக்கில் வர்றதுனால 2 வீலர், அதாவது ஸ்கூட்டர், அதில் நம்ம. அப்போ அந்த பையனுடைய, நானே தெரியாமல் எதுவுமே சொல்லியிருந்தாலுமே இல்லை, ஒரு என்னுடைய பதஸ்தத்தில் சொல்லியிருந்தாலுமே அதை இன்றைய காலத்து இளைஞர்கள் யோசித்து பேச வேண்டும். அப்போ அந்த பையன் எனக்கு கூறிட்டு போகிறாப்புல, அண்ணா நீ போய் மெடிக்கலில் போய் செக்அப் பண்ணான்ட்டு போகிறாப்புல. நான் சொல்கிறேன், நான் எதுக்குப்பா மெடிக்கலுக்கு போனோம் அப்படின்ட்டு அவன் முன்னாடி செஞ்சு விட்டான், நான் பின்னாடி வந்துட்டேன். சரி, அது அப்படியே முடிஞ்சு விட்டது. இன்று என் ரன்னிங்கில் நடந்த சம்பவங்கள்ட்ட உங்களுக்கு நான் கூறுவேன். அதுபோல தான், வேறு ஒன்றுமே இல்லை. சரி, நான் அப்படியே கடந்து வடபழனி வரும்போதுக்கு அங்கே கோடம்பாக்கம் ஹைரோடு தாண்டி அங்கே ஒரு எம்சார் ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு மண்டபம் இருக்கிறது. அதாவது யோகா மண்டபம். அந்த மண்டபத்தில் என்னவோ பேர் எனக்கு ஞாபகத்துக்கு போல. அந்த வழியில் நான் சந்தில் வருவேன். கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் இருட்டு. அந்த இருட்டில் ஒரு 4-5 இளைஞர்கள் அப்போ நின்று கொண்டு புது வருஷத்தை பேசினார்கள், என்ன பேசினாலும் தமாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் பெல் அடித்துக்கிட்டே போனேன். அப்போ யாருமே இல்லை, இருட்டு நேரம், அங்கே கொஞ்சம் இருள் சூழ்ந்து இருக்கிறது. பெல் அடிச்சுட்டே போகும்போது அந்த பசங்கள் ஒதுங்கலாம்ல, அதில் வழிவிட்ட ஒரு பையன், ஆள் ஒல்லியாக இருக்கிறாப்புல, என் தலையில் இப்படி அடிக்கிறான். சைக்கிளில் போனான். ஒரு சின்ன வயசு பையன், 18 வயசு இருக்கும், ஒரு 19 வயசு, 20 வயசு, 22 வயசு இதுக்குள்ளே இருக்கும். அதில் ஒரு பையன் ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டிருக்காப்புல. அப்போ என் மனம் கேட்காமல் நான் உடனே பிரேக்கை போட்டுட்டு வண்டியில் என்ன ஆக்சுவலி, ஏப்பா அந்த மாதிரி பண்ணுறீங்க, நீ சாமிக்கு மாலை, நான் அந்த பையன் அந்த சாமிக்கு தானே மாலை போட்டிருக்கிற, செய்யலாமா அப்படிங்கிற. அப்போ அந்த பையன் சொன்னப்பல, நான் இல்லைண்ணா அப்படிங்கிற. அப்போ அதில் ஒல்லியாக ஒரு பையன் இருந்தாப்புல. அந்த பையனை காட்டினாப்புல. அந்த பையனை காட்டினாலும், ஆனால் நாங்கள் தெரியாமல் பட்டுச்சுன்னா சொன்னாப்புல, ஏப்பா தெரிஞ்சே தான் செய்கிறீர்கள், அப்போ தெரியாமல் பட்டுச்சுன்னு சொன்னால் எப்படிப்பா நம்ப முடியும் அப்படின்னு சொல்லு. சரி, அவன் உடனே என்ன செஞ்சுட்டான், இன்றைய காலத்து பசங்கள் அப்படியே கொஞ்சம் மாலிஷ் பண்ண போல, சரி ஹாப்பி நியூ இயர், புது வருஷம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கையை கொடுக்குறாப்புல. வாபோ என்று பேசுகிறார்கள். சிறியவர்களுக்கும் முதியவர்களுக்கும் வார்த்தைகள் வித்தியாசம் இல்லாமல்
பழக்க வழக்கங்கள் சீர்திருத்தம் இல்லாமல் அந்த அனுபவம் எனக்கு கிடைத்த அந்த இடத்துல சரி சொல்லிட்டு நானும் கையை கொடுத்துட்டு, சின்ன வயசு பசங்க தானே, கையை கொடுத்துட்டு நானும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டேன். வந்ததுக்கு பிறகு நான் இங்கே இப்போ உங்கள்கிட்ட இந்த சூழ்நிலைகளை சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி இருந்தாலுமே நான் இளைஞர்களையும் நம் நாட்டு கலாச்சாரத்தையும் நான் ரொம்ப அதிகமாக மதிக்கிறேன். அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ உள்ள இளைஞர்களோ வளர்ச்சி அடைகிற காலத்திலேயே சந்தர்ப்பங்களும் சூழ்ச்சிகளும் அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கைகளும் எப்படிலாம் மாறிப்போய் இப்படி ஒரு வளர்ச்சியாகிற காலத்தில் இந்த மாதிரி வார்த்தைகளை கொட்டி பெரியவர்கள் சிறியவர்கள் என்று பார்க்காமல் அதிலிருந்து அவர்கள் தடுமாற்றும் நிலைகளை அறியும் போது எனக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்கிறது. நல்லா சிந்தித்து பாருங்கள். என்றோ ஒரு மனிதன் நல்ல நல்ல வார்த்தைகளை யூஸ் பண்ணுகிறார்களோ அவர்கள் என்றுமே வாழ்க்கைக்கு முன்னேற்றம் அடைவார்கள். அதே போல்தான் நம் நாட்டு மக்கள் எந்தெந்த வகையில் முன்னேற்றமான வார்த்தைகளையும் முன்னேற்றமான செயல்களையும் செய்து அவர்கள் காரியங்கள் நிறுத்துகிறார்களோ அப்போது நாட்டுக்கும் வளர்ச்சி அடைகிறது. தெரிந்தவைகள் தெரியாதவைகள் என்று தனியார் இல்லை. நாம் நடந்து கொள்ளும் சம்பவங்களையும் நம்ம நடக்கிற ஒரு பக்குவத்திலையும் தான் இந்த மாதிரி பழக்கங்கள் ஏற்பட்டுகிறது. நான் இளைஞர்களை குறை கூறவில்லை. ஏன்னா இந்த நாட்டினுடைய வரலாறே வருங்கால இளைஞர்கள் கிட்ட தான் இருக்கிறது. எல்லாரையும் நான் அப்படி குறிப்பிட்டு கூறவில்லை. ஆனால் சில ஒருத்தர்கள் எப்படி இருக்கிறார்கள், நம் நாட்டு கலாச்சாரங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை ஓட்டணும். உலகம் பூரா நம்ம இந்தியாவை போற்றும் நேரத்தில் நாம் எப்படி பேச்சுவார்த்தைகள் பழகிக்கணுமோ கொண்டுக்கணுமோ அப்படி பழகி நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தமாக கொண்டு போக நம்ம நினைக்க வேண்டும். நான் உங்கள் நண்பன். இந்த வருஷம் லாஸ்ட் நாள் எனக்கு நடந்ததை உங்களுக்கு கூறி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.